ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவின் சிறப்பான மகிழ்ச்சியின் நாளில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி நிற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு விழாவினுடைய ஆழமான நிலையை நாம் புரிந்து கொள்ளவும், புரிந்து கொண்டு அந்த உயிர்ப்பின் மக்களாக மாறவும் வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், அதுவும் கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுகிற போது, நம்முடைய கத்தோலிக்க மறையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருக்கு இந்த ஒரு உண்மை புரியாத ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன், அதுவும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படை உண்மைகளில் முதலாவதாக இருப்பது இந்த உயிர்ப்பு பெருவிழா. நம்முடைய பேச்சு வழக்கங்களிலே நம்ம பார்க்க முடியும். இந்த உயிர்ப்பை பற்றி மக்கள் சான்று பகருகிறார்களா என்றால் அநேகம் பேர் அதை குறித்து சான்று பகர்வதே கிடையாது. ஏன்னா நம்ம பேச்சிலையும் நம்முடைய அந்த இயல்பாக நம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விசுவாச வெளிப்பாடுகளிலேயும் இதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற அந்த உன்னதமான உண்மையை உள்ளத்திலே உணர்வது, உணர்ந்ததை நம்பிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்துவது, இது இரண்டும் தான் இந்த உயிர்த்த இயேசுவினுடைய அந்த அடையாளம் நம்மிடத்திலே கொடுக்கிற அல்லது எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம உயிர்த்த ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார்னு நம்ம சொல்கிறோம். இந்த உயிர்ப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு நிறைய விழாக்களை நம்ம கொண்டாடுகிறோம். இதில் நம்ம கிறிஸ்மஸ்க்கும் நம்ம நியூ இயருக்கெல்லாம் கொடுக்குற ஒரு மதிப்பை விட இதுக்கு சற்று நம்மளுடைய எண்ணத்திலே ஒரு பெரிய உயர்வில்லை. காரணம், இதனுடைய இறையியல் பின்னணி நமக்கு புரியவில்லை. ஆகவே தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா தான் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ வைத்திருக்கிறது. பிறப்பை விட, கிறிஸ்துவினுடைய பிறப்பை விட, புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தை விட, கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற மற்ற எல்லா விழாக்களுக்குமான ஒரு மையம் இயேசு ஏன் பிறந்தார், அந்த பிறந்ததினுடைய நோக்கம் என்ன, இதுதான் இன்னைக்கு இந்த விழா கொண்டாடுற இதுதான் நோக்கம். ஆக இயேசு உயிர்க்காமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இயேசு ஒருவேளை உயிர்க்காமல் போயிருந்தால் இந்த கிறிஸ்தவம் என்பது இன்றைக்கு எழுந்து நிற்க முடிந்திருக்காது. சீடர்கள் சிதறி ஓடி இருப்பார்கள். ஆகவே தான் இந்த உயிர்ப்பு தான் எல்லா திருச்சபைகளையும் இணைத்திருக்கிறது, திருத்தூதர்களை இணைத்திருக்கிறது. இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய அந்த ஆழத்தை நம்ம பார்க்கிறோம். உயிர்ப்பு உண்மையிலும் நிகழ்ந்ததா? உயிர்ப்பு உண்மையாகவே நிகழ்ந்தா? இன்றைக்கி நிறைய கதைகள் இயேசுவை பற்றி வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இயேசு சிலுவையில் இருந்தார், சிலுவையிலிருந்து இறங்கி ஓடிவிட்டார், அப்படியெல்லாம் நிறைய திரைப்படங்களை எல்லாம் எடுத்து பல கோடிகளை சம்பாதிக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவரை பற்றி அசிங்கப்படுத்தி பேசினா நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படித்தான் பார்த்து அவர்கள் அதில் கோடிகளை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் உண்மையினுடைய ஆழத்தை கடவுள் ஒரு நாளும் வந்து முன்னாடி நின்று நம்ம கூட பேசினது கிடையாது. பல வல்ல செயல்கள் வழியாகவும் பல அடையாளங்கள் வழியாகவும் கடவுள் அவருடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசு உயிர்த்தார் என்பதற்கு பல அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே இதை பலமுறை சொல்லியிருக்கிறார். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், நான் மானிட மகன் பலவாறு பாடுபட்டு துன்பப்பட்டு மரித்து உயிர்ப்பார். இதை பல இடத்துல ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அவரே சொன்ன விஷயங்கள். அவர் எல்லாவற்றையும் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்தது. மானிட மகன் பரிசேயர்கள் யூதர்கள் கையில் அகப்பட்டு பாடுபட்டு வேதனையோடு அவமானப்படுத்தப்பட்டு இதெல்லாம் நடந்தது. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கிற போது இது கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ இயேசுவே முதல் சாட்சியாக அவருக்கே நின்று கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற பொழுது காலியான கல்லறை. இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியாளர் வேறு எந்த ஒரு அடையாளத்தையும் அந்த இடத்துல வைக்கல. இயேசு உயிர்த்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் வேறு எந்த அடையாளத்தையும் கொடுக்கல. மற்ற நற்செய்தியாளர்கள் கூட அங்கே வானதூதர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, யாரை தேடுகிறீங்க, அவர் தான் உயிர்த்துட்டாரு அப்படிலாம் சொல்ல. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் எதை முன்னாடி வைத்து தன்னுடைய வாதத்தை அவர் நிலைநிறுத்துகிறார் என்று சொன்னால்,
the empty tomb, வெறுமையான கல்லறை. அங்கு இருந்த இயேசுவினுடைய துணிகள், அவ்வளோதான். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வாசித்தோம். இருவரும் ஓடுகிறார்கள். அந்த இடத்துல இந்த தனி அன்பு செய்த சீடர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது வேறு யாரும் இல்லை, அவரைத்தான் அவரே குறிப்பிடுகிறார். தன் பெயரை போடாம தனி அன்பு செய்த சீடர் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவர் தான் முதல்ல ஓடுறார். ஏன்னா அவர் ரொம்ப இளமையான மனுஷன். பேதுரு வயதானவர், பின்னாடி ஓடி வருகிறார். முன்னாடி ஓடுனதுனால இவர் என்ன செய்யலை, கல்லறைக்குள்ளே ஓடி போய் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவர் முதலில் போய் வெளியிலே நிற்கிறாரு. பேதுரு உள்ளே வருகிறார். அவரிடத்துல தான் ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். திருச்சபையினுடைய ஒரு அடையாளம். திருச்சபை உன் மீது பாறை, உன் மீது நான் அந்த திருச்சபையை கட்டுவேன் என்று அவருக்கு தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அதை யோவான் ஞானத்தோடு அறிந்து வைத்திருந்ததினாலே அவர் முதலிலே உள்ளே போய் அவர் உறுதி செய்கிறார், ஆமா இயேசு உயிர்த்திட்டார். அதற்கு பிறகுதான் இவர் உள்ளே போய் அந்த அந்த காலியான கல்லறையினுடைய அந்த வெற்றி அடையாளத்தை அவரும் உறுதி செய்கிறார். இதில் 3 கேரக்டர் நம்ம பார்க்குறோம். மகதலா மரியா, இந்த 2 சீடர்கள், இவர்கள் போய் தான் இன்றைக்கு எல்லோருக்கும் அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்போது இந்த காலியான கல்லறை இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளம். கல்லறைகளில் மனிதர்கள் உடல் ரீதியாகத்தான் புதைக்கப்படுகிறார்கள். யாரும் மனிதர்கள் என்று எல்லோரையும் சொல்ல முடியாது, நம்பிக்கையாளர்கள். நம்முடைய பைபிளில் ஒரு 2 அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். பெரிய பணக்காரன், ஏழை லாசர். அவர்களுடைய கதையிலே கடைசி வரி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த பெரிய பணக்காரன் அடக்கம் செய்யப்பட்டான், ஏழை லாசர் ஆபிரகாமின் மடிக்கு எடுத்து செல்லப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருக்குள் நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகள், என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, இந்த உலகத்திலே நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு என்று கற்பிக்கிற ஒரு உறுதியான அடையாளம்தான் உயிர்ப்பு பெருவிழா. அப்போ மற்றவர்கள் அந்த உயிர்ப்பை நம்பாதவர்கள், நம்முடைய வெளியில் இருக்கிற மற்ற நண்பர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் உயிர்ப்பை ஏற்றுக்கொண்ட நான், நீ எப்படி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்கணும். நம்மை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்வார்களா, இந்த இயேசு உண்மையிலும் இறந்து போயிருக்கிறார், இது உயிர்த்தெழுந்தார் என்று? நம்மை பார்த்து, பலரை பார்த்து மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், இயேசு இறந்து தான் போயிட்டாரு, அவர் உயிர்க்கலாம் இல்லை. ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது. இயேசு உயிர்த்தார் என்று அநேகர் நம்பினார்கள். எப்படி? திருத்தூதர்கள் வழியாக. திருத்தூதர்கள் முதலில் நம்பிக்கையற்று கிடந்தார்கள். த டிஸ்பிலீஃப் ஆஃப் டிசைபிள்ஸ், அவர்களுடைய நம்பிக்கையற்ற நிலை அவர்களை அப்படியே முடக்கி வைத்திருந்தது. அவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை உள்ளத்திலே உணர்ந்த பிறகு அந்த உணர்தலை வாழ்வாக வெளிப்படுத்தினார்கள். ஓடுனாங்க, இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, வீடு வாசல் எல்லாம், மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய நாடுன்னு பிடிச்சு கொண்டிருக்கல, தன்னுடைய வீடு, தன்னுடைய இடம். நம்ம இந்தியாவுக்கு ஒரு சாட்சி, தமிழகம் ஒரு சாட்சி. ஏன்னா இந்தியாவுக்கு, நம்முடைய தமிழகத்திற்கு தோமையார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சியானவர் வந்திருக்கிறார். அப்போ இவர்களை எந்த ஒரு நம்பிக்கை இப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது என்று சொன்னால், ஆண்டவர் உயிர்த்தார், அவருடைய உயிர்ப்பு உண்மை என்று நம்பினார்கள். இன்றைக்கு இதையெல்லாம் நாமும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த உயிர்த்த இயேசுவின் சாட்சிகள் என்ற போர்வையிலே. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறதா? என்னை பார்ப்பவர்கள் உண்மையாகவே இவர் உயிர்த்த இயேசுவை நம்புகிற ஒரு மனிதர் என்று சொல்லுவார்களா? நாம் எல்லோருமே ஒரு வழிபாட்டு முறைக்கான கிறிஸ்தவர்களாக மாறி போனோம். இன்னைக்கு திருப்பலி முடிந்தவுடன் திருமுழுக்கு இருக்கிறது, திருமுழுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்போம். அதோடு போகிற பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே கிறிஸ்தவர்களாக மாறி போகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர், பிறகு மற்ற மனிதர்களைப் போல நாமும் ஒருவர், பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற போது ஒரு கிறிஸ்தவராக இருப்போம். இதற்கான வாழ்வு முறை, இந்த ஒரு வாழ்வு முறைக்கு தான் இயேசு இவ்வளவு தூரம் பாடுபட்டு சிலுவையிலே இறந்திருப்பாரா? ஒரு கிறிஸ்தவர் என்கிற அடையாளத்தை நம்ம தலையிலே மாட்டிக்கொண்டு அலைவதற்காக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருத்தூதர்கள், சீடர்கள் அதற்கு சாட்சிகள். அவர்களுடைய வாழ்வே மாறிப்போயிருந்தது. அன்புக்குரிய பிள்ளைகளே, the transformation of Jesus disciples, அந்த
சீடர்களுடைய அந்த முழுமையான அந்த ஒரு பரிமாண வாழ்க்கையினுடைய மாற்றம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். நாமும் சாட்சிகளாக மாற வேண்டும். ஆண்டவர் அதற்குத்தான் நமக்கு இந்த உயிர்ப்பினுடைய சாட்சிகளாக நீங்கள் இருங்க அப்படிங்கிற அழைப்பை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்பை இன்றைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோமா? அதுக்குத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. 2வது வாசகத்தில் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய அந்த கடிதத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். இப்போ இந்த உலகத்தில் நீ போட்டி போட்டுக்கொண்டும் சண்டைகளை போட்டுக்கொண்டும் இந்த உலகத்தினுடைய பிடிப்பு நிலையை அதிகப்படுத்தி கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த வாழ்வு முறை உன்னிடமிருந்து மாற்றமடைய வேண்டும் என்கிற அழைப்பை இந்த விழா கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விழாவினுடைய ஆழமான நிலைகளை இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் பாஸ்கா காலத்தில் குருக்கள் பேசுவார்கள். யூடியூப்பில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆகவே எல்லாவற்றையும் இந்த இடத்துல நான் சொன்னால் இந்த நாள் முடியவே முடியாது. ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான மையம் இந்த விழா. இந்த விழாவை வைத்துத்தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வழிபாடு, நம்முடைய அருட்சாதனங்கள், நம்முடைய கத்தோலிக்க வழிபாட்டு முறைகள் எல்லாமே இந்த உயிர்ப்பு பெருவிழாவை மையமாக வைத்துத்தான் அதை எல்லாமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையும் இந்த உயிர்த்த இயேசுவின் அடையாளமாக மாற்றப்பட வேண்டும். அந்த உயிர்த்த இயேசு அடையாளப்படுத்துவது, அவர் கடந்து வந்த அந்த கடினமான பாதை, பாடுபட்டு துன்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் தன்னை கையளித்தார். அதுக்கு பிறகுதான் இந்த மாட்சி. ஆண்டவர் நமக்கு இதே செய்தியை தான் சொல்றாரு. நீ சும்மா ஒரு வெற்று நம்பிக்கையாளனா உட்கார்ந்துட்டு என்கிட்ட வர முடியாது. நான் சொன்னேன், இடுக்கமான வாயில் வழியே நுழைந்து வான்னு சொன்னேன். நான் நுழைந்து போனேன். அதே மாதிரி நீயும் நடந்து வரணும். இப்போ இயேசு என்ன செய்தார்? யாராவது உங்களிடத்திலே வந்து கேட்டா இயேசு உயிர்ப்பு பெருவிழா என்று நீங்கள் சொல்லிடுவீங்க. இந்த உயிர்ப்பு பெருவிழா என்ன? எதற்காக இந்த விழா கொண்டாடுகிறீர்கள்? இதனுடைய இறையியல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பாவம் செய்த பொழுது, மனிதர்கள் பாவம் செய்து முதலில் கடவுளை விட்டு விலகிய போது மீட்புக்கான நிலை வாழ்வுன்னு நம்ம சொல்ற அந்த மீட்புக்கான பாதை அடைக்கப்பட்டது பாவத்தினாலே. பிசாசு முதல்ல என்ன பண்ணனான்னா அந்த பாதையை போய் அடைச்சிட்டான். அவனுக்கு தெரியும் இவர்கள் மீட்கப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இவர்களை வைத்து நான் ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், கடவுளை அவமானப்படுத்த வேண்டும், பிதாவை அவமானப்படுத்தணும். பிசாசுடைய ஒரே நோக்கம் அதுதான். உன்னையும் என்னையும் ஏமாத்துறதை விட நம்மை படைத்த நம் தகப்பனை அவமானப்படுத்த வேண்டும். அதற்காக என்ன செய்தார்? அவன் ஆண்டவர் வைத்திருந்த அந்த திட்டத்தை அவன் மூடினான். மீட்புக்கான அந்த திட்டம் மூடப்பட்டது. இயேசு மீண்டும் அதற்கான விலையை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்புக்கான பாதையை திறந்து வச்சிட்டார். இனிமே யாராலும் அதை அடைக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மீட்பு பாதையில் நீங்க நடந்து போகணும். இந்த ரெட் கார்பெட் நம்ம கோயிலில் போட்டிருக்கிறோம். இப்போ நான் இங்கிருந்து அங்கே போகணுன்னா இதில் நடந்து போகணும். நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் போகணும் அங்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி போக முடியும்? நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு. அங்குதான் அவர்கள் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். சாமியாருங்க இதெல்லாம் என்ன குற்றப்படுத்துறாங்க, இதெல்லாம் என்ன குற்றப்படுத்துறாங்க. ஆமா, இது உயிர்த்த இயேசுவின் சாட்சியமா? நீங்கள் இதைத்தான் உணர வேண்டும். ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளுக்கு அடுத்த பாடம். நான் ரெகுலராக போயிடுவேன் ஃபாதர், கடவுள் மேலே எனக்கு நல்ல ஒரு பற்று உண்டு, ஆலயத்தில் வழிபாடுகளில் எல்லாம் நான் அக்கறையாக இருப்பேன். இப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டிய இன்னொரு காரியம், இந்த மரியாள் விடியற்காலையிலே எழுந்து, பாருங்க அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். எல்லோரும் ஓடி போய் வெறுத்து போய் கிடந்தாங்க. ஆனால் இயேசு இப்படி அவமானப்படுத்தப்பட்டு இறந்தார் என்று தெரிந்தும் அந்த இயேசுவின் மீது கொண்ட அந்த தனி அன்பு இந்த மகளுக்கு மாறவே இல்லை. அவர்கள் அவமானப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, என் மகன், என்னுடைய அன்பர் இயேசு
நான் அன்பு செய்த அந்த ஒரு ஜீவன் இயேசு எப்படி சிலுவையிலே தொங்குனார், எப்படி கதறினார் தெரியும். ஐயோ போய் இவரு பின்னாடியா நான் சுத்தினேன் அப்படின்னு சீடர்கள் ஓடி போனார்கள். ஆனால் இந்த ஒரு பெண்ணாயிருந்த அந்த மகள் ஓடி போகவில்லை. அடுத்த நாள் கூட பாருங்க, அவருடைய அன்பு குறையாத ஒரு நிலை. விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். சரிங்களா? இன்னைக்கு இறந்த இயேசுவை தேடி அல்ல, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இயேசுவை தேடி தான் இவர் போனாரு, இந்த அம்மா போனாங்க. ஆனால் நீங்களும் நானும் உயிர்த்த இயேசுவை தேடித்தான் போக சொல்றோம். ஆனாலும் பலருக்கு போக விருப்பம் இல்லை. அப்புறம் எப்படி இந்த பாடுகளின் இயேசுவின் பின்னால் நம்ம போக முடியும்? ஆகவே தான் இந்த மரியா, இன்றைக்கு மகதலா மரியா ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்கிற அழுத்தமான செய்தியை இந்த மகதலா மரியா இன்று நமக்கு கொடுக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உயிர்த்த பயணம் மாற்றப்படணும். அதுவா மாறிக்குமா? மாறாது. நான் மாற்றணும். இனிமேல் என் இயேசுவுக்கு நான் சாட்சியாக நிற்பேன். இறந்த இயேசுவுக்கு அல்ல, உயிர்த்த இயேசுவுக்கு. பார்க்கிறவர்கள் கேட்பாங்க, நீ என்னடா லூசு பயிலாடா, நீ என்னடா இப்படி விட்டு கொடுத்துட்டு நிற்கிற? என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி போயிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு தான் அவர் வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொண்டாரு. அதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி ஓடுகிற பிள்ளைகள் இந்த உலகத்திலே நீங்கள் இழந்து போனாலும் கடவுள் கொடுக்க இருக்கிற அந்த உயிர்ப்பின் மேன்மையை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற இந்த காரியத்தை பிடித்து கொண்டு கடவுள் கொடுக்க போகிற மிகப்பெரிய பாக்கியத்தை இழந்து கிடக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இதை இந்த ஒரு மகிழ்ச்சியான நாளில் எச்சரிக்கை செய்தியாகவே வைக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக கடவுள் கொடுக்க போகிற அந்த மீட்பை பற்றி கொள்ள போகிறோம்? அப்போ மீட்பின் பாதையிலே நடந்து செல்ல வேண்டும். வெறுமையாய் நடப்பதல்ல, கடவுளுடைய அடையாளங்களால் நம்மை அணி செய்து கொண்டு நடப்பது. இந்த ஒரு ஆசீர்வாத கிருபை நமக்கு வேண்டும். அப்படின்னா ஆவியானவர் நமக்கு வேணும். அவர் தான் நம்முடைய அகக்கண்களை திறந்து கொடுக்கிறவர். சீடர்கள் புதைந்து கிடந்த ஒரு அடையாளமாக இருந்தார்கள். அவர்கள் மீது ஆவியானவர் வந்த பொழுதுதான் அவர்கள் புத்தொளி பெற்றார்கள். இந்த உயிர்ப்பினுடைய மாட்சியை உணர்ந்தார்கள். இயேசு போயிட்டார், இயேசு காட்டிட்டு போயிட்டார், அப்போ நான் சாவறதுல எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் செத்தா அது எனக்கு இழப்பல்ல, அது எனக்கு மாட்சி. ஏன்னா அவர் இறப்பின் வழியாய் மாட்சியை எனக்கு எடுத்து காட்டிட்டார். அதனால அவங்க தைரியமாக போனாங்க. கொல்லுடாப்பா, எனக்கு என்ன, என்னை தலையில் அறையணுமா, சிலுவையில் அறையணுமா, கொல்லு, தலையை வெட்டணுமா, வெட்டு. பாருங்க, அவர்கள் பயந்து ஓடவில்லை. ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. ஏன்னா அவர்கள் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாயினார்கள். சிங்கங்களின் குகைகளிலே அவர்களை விட்டார்கள். சிங்கங்கள் பாய்ந்து வந்தது. கொடூர அந்த ஒரு கொலைவெறியோடு அவர்கள் கலங்கவில்லை. குடும்பத்தோடு அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் தங்களை கையளித்தார்கள். பார்க்கிறவர்களுக்கு வேதனையாயிருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையின் சாட்சிகளாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக மாறினார்கள். இன்றைக்கு நாம் எல்லோருமே சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு வழக்குகளை தொடுத்து, தாயின் மீது, தந்தையின் மீது, மகன் மகள் சகோதரன் மீது வழக்குகளை தொடுத்து, இது என்னுடைய உரிமை, இது எனக்குத்தான் என்றெல்லாம் பேசிக்கொண்டு உறவுகளை தள்ளி வைத்துவிட்டு பல வருஷமா உறவுகளோட பேசுறதே கிடையாது. கேட்டா அன்னைக்கு ஒரு நாள் ஃபாதர், நான் வீட்டுக்கு போனேன், அவன் ஒரு வடை எனக்கு கொடுத்தானா, ஒரு வடையிலையும் ஒரு அப்பளத்திலையும் நமக்கு சண்டை. அதுக்காக 10 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை. விசேஷம் வச்சிருந்தான் ஃபாதர், எனக்கு பத்திரிக்கை வைக்க வரல. கேட்டா கால் ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஒடிஞ்சா என்ன, ஆட்டோ வச்சுட்டு வர வேண்டியது தானே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதத்தை மறுக்கிற சமூகமாக நாம மாறி போய்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், இது கிறிஸ்தவர்களுக்கான அழைப்பு. இது சிந்தித்து பாருங்க. இந்த இந்த ஒரு பரிதாபமான வாழ்க்கையை எவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்து கடந்து செல்ல போகிறீங்க? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. நாளைக்கு நம்ம நிற்போமா படுத்திருப்போமா தெரியாது. இன்னைக்கு ஆள்பட்டு நான் நிற்கிறேன், நாளைக்கு நான் நிற்பனா இல்லை பொட்டியில் படுத்திருப்பேனா எனக்கு தெரியாது. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், இன்றே மீட்பு நாள். இன்னைக்கு நீ போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. இன்னைக்கு நான் உயிர்த்தேன் என்கிற அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை நீ பலரோடு பகிர்ந்து கொள். சிறப்பாக யாரிடமாவது பேசாமல் இருந்தீன்னா இன்னைக்கு உன்னை சரி செய்து கொள்.
மீண்டும் உறவை புதுப்பித்துக்கொள். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்தார். சிலுவையில் சொல்றோம் 7 வார்த்தை, 7 வார்த்தை, இயேசு பேசி 7 வார்த்தை, அதுல ஒரு வார்த்தை மன்னியுங்கள், நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் இருக்கிற நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதனாலே இயேசுவை பின்பற்றுகிற போது உங்களுக்கு கிடைப்பது கிரீடம் அல்ல, உங்களுக்கு அவமானம். இயேசுவை பின்பற்றுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்க போவது பொருள் ஆசீர்வாதம் அல்ல, இழப்பு. இயேசுவை நீங்கள் உண்மையாய் பின்பற்றுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்க போவது மன உளைச்சல். எல்லாத்துக்கும் மேல இதையெல்லாம் தாங்கி செல்கிற ஒரு அபூர்வ சக்தி சீடர்களுக்குள்ளே இருந்தது. அவர்களுக்கு எல்லாமே இருந்தது, இழப்பு இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, உடல் வலி இருந்தது, வேதனை இருந்தது, எல்லாம் இருந்தது. பவுலடியார் பாருங்க எத்தனை முறை புலம்புறாரு பாருங்க, பேதுரும் புலம்புறார், எல்லாருமே புலம்புனாங்க. ஆனால் அவர்கள் அந்த உயிர்த்த இயேசுவின் சாட்சியத்திலிருந்து பின்வாங்கல. அவர்களுக்குள்ளே ஒரு வல்லமை அவர்களை தூக்கி கொண்டு ஓடியது. அதுதான் தூய ஆவியானவருடைய வல்லமை. இன்றைக்கு வீட்டுக்கு போய் குடும்பமாக ஒரு நேரம், மதியானமோ ராத்திரியோ எப்போவோ ஒரு நேரம் நீங்கள் அமர்ந்து பரிசுத்த ஆவியே இன்றைக்கு எங்களை நிரப்புங்க, ஆண்டவருடைய உயிர்ப்பை நான் உள்ளத்திலே உணர்ந்து கொள்ள இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி தூய ஆவியிடத்திலே செபியுங்கள். கண்டிப்பாக தூய ஆவியானவர் இந்த அரிய உண்மையை உங்கள் உள்ளம் உணரும்படி, இதயம் உணரும்படி உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆமென்.